வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி போட்டோஷாப் CS6ல் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃப்ளெக்ஸ் பேனரை க்ரியேட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் போட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் கண்ட்ரோல் ஒரு நியூ ஃபைல் போடணும். எப்பயும் போல் தான் நண்பா. வித் பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸில் வித் பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸில், ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸில், ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு 300 பிக்சல் இன்ச்சஸில், கலர் மோடு பார்த்திங்கன்னா RGB 8 பிட்டில். ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோலோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ கண்ட்ரோலே கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் C கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணுறேன் நண்பா. ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே, அதுக்கடுத்து ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர் கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் நண்பா. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ கண்ட்ரோலோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் சும்மா விநாயகரோட PSD ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்கள். நம்ம எந்த விநாயகர் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம இந்த விநாயகர் எடுத்துக்கலாம் நண்பா. ஓகே, இந்த விநாயகர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே நண்பா, இப்போ மேஜிக் கர்சர் யூஸ் பண்ணி இங்கே கீழே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பனானா ட்ரீ, அதாவது வாழை மரம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம கரெக்டாக விநாயகர் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு கண்ட்ரோலோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட டைட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், அதாவது மூவ் பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் D கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி கோட்ஸ் பார்த்திங்கன்னா நான் போட்டோஷாப் 7 டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கோட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ விநாயகர் கோட்ஸ் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் போட்டோஷாப் 7 டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். சும்மா அந்த கணபதியை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே, நம்ம இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் சிறுசாக வைக்கலாம் நண்பா. ஓகே, இப்போ எலிப்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி சும்மா ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நியூ லேயர், ஷிஃப்ட் கண்ட்ரோல் இன் ஷார்ட்கட். வெயிட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் கண்ட்ரோல் இன் ஒரு நியூ லேயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு சும்மா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க நண்பா, தமிழாக மாறிச்சு, இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் மூட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு காப்பி வரும். ஸோ அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு காப்பியாக வரும். நான் ஒரு 4 சர்க்கிள் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கிறேன்.
லிங்க் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் E ஷார்ட்கட். இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிறுசு வைக்கலாம். ஓகே நண்பா. இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், பிளெண்டிங் ஆப்ஷன் வாங்க. வந்துட்டு அதில் ஸ்ட்ரோக் இருக்கும், அது கொடுங்க. ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே, ஸ்ட்ரோக் கொடுங்க. கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ட்ரூப் சைடு வாங்க. டிஸ்டன்ஸை லைட்டாக கூட்டுங்க. கூட்டிட்டு ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் குறைங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாதி பேனர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் வச்சிடலாம். அதுக்கு நான் அஜித் அவங்களோட பிஎஸ்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிஎஸ்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து சும்மா ஏதாச்சும் ஒரு அஜித் அவங்களை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துக்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே நண்பா, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு லேயரை பேக் கொண்டு போய்க்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்ன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்படியே சும்மா ஸ்மெஜ் பண்ணிக்கலாம் நண்பா, ஏன்னா இங்கே மட்டும் தனியாக தெரியும் மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக நான் ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நண்பா, பார்க்காட்டி நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ பாருங்க நண்பா, நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃப்ளெக்ஸ் பேனரை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பேனர் தான் நண்பா. நம்ம இன்னும் கூட பண்ணலாம், ஆனால் எனக்கு இதே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ முடிய போகுது. இன்னொரு புது வீடியோவில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் KN நவீன்குமார். விடைபெறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அது எப்படின்னா இதில் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா. ஸோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஓகே நண்பா, நன்றி.